Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா Go programming languageல condition control statement ஆன if else பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அத Go ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். பேக்கேஜ் மெயின் அப்படினு சொல்லி பேக்கேஜ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fmt அப்படிங்கற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இப்போ இந்த இடத்துல if அப்படிங்கறது யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஏஜ் 18 அல்லது 18 க்கு மேல இருந்தா you are eligible for vote அப்படினு சொல்லி நமக்கு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 18 க்கு கீழ இருந்தா you are not eligible for vote அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேண்டா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுல 21 அப்படிங்கற ஒரு இன்டிஜர் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ if அப்படிங்கற கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த ஏஜ் அப்படிங்கற வேரியபிள் குள்ள இருக்க வேல்யூ 18 அல்லது 18 க்கு மேல இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்றேன். அப்ப ஏஜ் greater than or equal 18 அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன். நமக்கு 18 அல்லது 18 க்கு மேல இருந்தா நமக்கு you are eligible for voting அப்படினு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். மெசேஜ் பிரிண்ட் பண்றதுக்காக fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா நான் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். you are eligible for voting அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். eligible for voting அப்படிங்கற மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷன் satisfy பண்ணலனா அதாவது ஏஜ் பாத்தீங்கன்னா நமக்கு 18 அல்லது 18 க்கு மேல இருந்தா நமக்கு else part எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ elseல பாத்தீங்கன்னா you are not eligible for vote அப்படிங்கற மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். மெசேஜை பிரிண்ட் பண்றதுக்காக மறுபடியும் fmt அப்படிங்கற பேக்கேஜ்ல இருக்க println அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா சேம் நான் இதே மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது not eligible for voting அப்படிங்கற அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்றதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா என்னோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னோட ஃபைல் பாத்தீங்கன்னா C அப்படிங்கற டிரைவ்க்குள்ள Go அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்க src அப்படிங்கற ஃபோல்டர்ல Tutor Joes அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இதனோட டைரக்டரி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதல போய்ட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ரன் பண்றதுக்காக go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ண வேண்டிய அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். நம்மளோட ஃபைல் நேம் பாத்தீங்கன்னா if else அதனால if else அப்படிங்கற ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். இது go file அப்படிங்கனால .go அப்படினு சொல்லி கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா நமக்கு you are eligible for voting அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஏஜ் 21 அதாவது 18 அல்லது 18 விட அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் இதுல ஏஜ் வந்து 12 அப்படினு சொல்லி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் ரன் பண்றேன். go run அப்படிங்கற கமாண்ட் கொடுத்துக்கிறேன். if else பாத்தீங்கன்னா you are not eligible for voting அப்படினு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இது நமக்கு இந்த if அப்படிங்கற கண்டிஷன்ல கொடுத்திருக்கிற நமக்கு இந்த கண்டிஷன் satisfy ஆனா ifல இருக்க இந்த ஸ்டேட்மென்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் எனக்கு satisfy பண்ணலைனா else பார்ட்ல இருக்கிற ஸ்டேட்மென்ட் நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி if and if else யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட் பத்தி பார்ப்போம். அடுத்து फ्रेंड्स இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராமிங் வீடியோஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பாக்கும்போது மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you friends.